ஒளியின் கடவுளாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தை எப்போதும் நாடுங்கள். உங்கள் முகங்களை தேவன் பிரகாசிக்க வைப்பார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், கிறிஸ்தவ உலகத்திற்கு, விசுவாச உலகத்திற்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கையின் செய்தி. 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிராராதனைக்கு விலகி ஓடுங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு அவர்கள் போகும்போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை தான் 10 கட்டளையாக நியாயப்பிரமாணமாக இஸ்ரவேலர்களை கொண்டு முழு உலகத்துக்கும் கொடுத்தார் தேவனாகிய கர்த்தர். அதில் ஒன்று யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனம். நீங்கள் இதோ பூமியில் இருக்கிற ஆண் பெண் உருவத்தை போலவோ, தண்ணீரில் இருக்கிற உருவங்களைப் போலவோ அல்லது மிருக உருவங்களைப் போலவோ எந்த விக்கிரகத்தையும் எந்த சுரூபத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது, அதை வணங்கவும் கூடாது. நான் எரிச்சலுள்ள தேவன், உன்னை விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடும் ஆசீர்வாத நாட்டுக்கு அழைத்து செல்லும் உன் தேவனாகிய கர்த்தராகிய என்னை நீங்கள் மறந்து விடாதபடிக்கு இப்படிப்பட்ட விக்கிர ஆராதனை நீங்கள் செய்யாதிருங்கள். நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் உங்களை விசாரிப்பேன் என்று ஒரு எச்சரிக்கை தேவன் கொடுத்தார். யாத்ராக 32ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தை பாருங்க. மோசே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வாங்கி கொண்டு வர சீனாய் மலை மேல் போயிருக்கும்போது பிசாசு இந்த ஜனங்களை ஒரு குழப்பத்தை உண்டாக்கி, எங்களுக்கு எகிப்து தெய்வங்களை உண்டாக்கு என்று சொல்ல ஆரோன் ஜனங்களுக்கு பயந்து போய், உங்கள் கையில் கழுத்தில் மூக்கில் இருக்கிற நகையெல்லாம் காட்டுங்க என்று சொல்லி எல்லாம் காட்டி ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கி அதுக்கு சாம்பிராணி போட்டு அதை வணங்க ஆரம்பித்தார்கள். விக்கிராராதனை செய்யாதிருங்கள் என்று எச்சரிக்கை கொடுத்தார் தேவன். பாலும் தேனும் ஓடும் தேசம் என்பது பரலோகத்துக்கு நாம் போகிற பாதையில் நித்தியத்துக்கு முன் அடையாளம். இந்த ஜனங்களுக்கு அந்த விக்கிராராதனையினுடைய விளைவு என்ன? மோசே அவர் கொண்டு வந்த அந்த 10 கட்டளையின் பலகை அவர்கள் மேல் எரிந்து பூமி வெடித்து எல்லாரும் பாதாள நெருப்புக்கு போய்விட்டார்கள். ஆமென். அன்பானவர்களே, எங்கே விக்கிராராதனை இருக்கிறதோ அங்கே தேவனுடைய கோபம் இருக்கிறது. எங்கே விக்கிராராதனை இருக்கிறதோ அங்கே சாபம் வரும். எங்கே விக்கிராராதனை வருகிறதோ அந்த தலைமுறை தலைமுறையாக சாபத்தில் இருக்கும். நாம் இருக்கும் இந்த சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் அப்படிதான். என்னதான் சம்பாதித்தாலும் என்னதான் பொருட்களை சேர்த்தாலும் அதனோடு கூட தலைமுறை தலைமுறையான சாபங்களை தான் ஜனங்கள் அனுபவிப்பதை நாம் காணலாம். ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை சாபத்தின் அடையாளம். எத்தனையோ வீடு, எத்தனையோ நிலம், எத்தனையோ பணம், சொத்து, சுகம் என்று என்னமெல்லாமோ சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் ஒருவேளை நிம்மதி இல்லாமல் குடித்து வெறித்து தான் வாழ்வார்கள். சினிமா, கெட்ட நடத்த, இச்சை, மோசம், நாசம் என்று தான் வாழ்வார்கள். இவெல்லாம் ஒரு சாபத்தின் அடையாளங்கள். ஆகவே நண்பானவர்களே, பாலும் தேனோட தேசத்துக்கு அந்த ஜனங்கள் போய் சேரவே இல்லை. இதே போல தான் விக்கிராராதனை செய்யும் கிறிஸ்தவர்களில் அநேக பேர், நீங்கள் என்னதான் அதுக்கு காரணங்களை சொன்னாலும் பரலோக தேசத்துக்கு அது உங்களை கொண்டு போய் சேர்க்காது. அது உங்களை அழிவுக்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியானவர், அவர் பரிசுத்தர், அவர் மகிமையானவர், அவர் நமது இதயங்களில் வாசம் பண்ணுகிறவர், நம்மை ஆளுகை செய்கிறவர், அண்ட சராசரங்கள் உண்டாக்கினவர் ஆவியான தேவன். அவர் மகத்துவமான அன்பின் கடவுள். ஆகவே விக்கிராராதனை விற்று உலகம் அந்த இதயத்தை தேவன் இன்றைக்கு தரும்படி வேண்டிக் கொள்வோம். பிறருக்கு அன்பான முறையில் இவைகளை சொல்லுவோம். விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, துன்மார்க்கம், துரோகம் என்கிற ஆவிக்குரிய விக்கிரங்களும் கூட நாம் செய்யக்கூடாது. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உலக பிரகாரமான விக்கிர ஆராதனையும் சரி,
ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிற இச்சை, அசுத்தம், ரகசிய பாவம், கெட்ட நடத்தை, பொய், பித்தலாட்டம், கோபம், மூர்க்கம், துரோகம், துன்மார்க்கம், கெட்ட நடத்தை, மறைவான இச்சைகள், அக்கிரமங்கள் என்கிற ஆவிக்குரிய விக்கிராராதனையிலும் உடைய ஜனங்களை கர்த்தர் விடுவித்து நடத்தும்படி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர் ஆவியாக இருக்கிறீர், எங்கும் இருக்கிறீர், எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறீர். உம்மையே ஆராதிக்க பலன் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.